கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு. அசுர சேனாதிபதி சோமகண்டன் தலையை எளிதே அறுத்தார். விசும்பில் திரியும் மேகம் பெயருடைய மேகனை கொன்றார். சிசு அக்னிமுகன் வீரபுரந்தரின் தேரையும் வில்லையும் உடைத்தான். இனி இந்த வாரம் 7 தம்பிகளும் அக்னிமுகனை வளைத்தனர். பானங்களை ஏவினர். சூடும் வீரர்களால் அவனது வில் தேர் அழிந்தன. வீழும் தேரை விட்டு வேறொரு தேரில் ஏறினான். இத்துடன் அழியுங்கள் என சிவப்படைக்கலத்தை விடுத்தான். புத்தி தடிமாறிய 7 வருணப்படை என்று எண்ணி முத்தி கக்கும் அக்கினிப்படையை துரதிருஷ்டவசமாக விட்டார்கள். 7 உயிரையும் கவர்ந்தது. வீரவாகு இதை கண்டார். விழுந்த 7 பழிவாங்க கடும்போர் புரிந்தனர். கொழுத்த அவர் பானம் அக்கினிமுகனின் மார்பை துளைத்தது. அவன் தேர் மீது சாய்ந்தான். குதிரமாராய் ஓடியது. தவம் செய்து காளியிடம் நினைத்தவுடன் வருகின்ற வரத்தை இவன் பெற்றிருந்தான். நினைத்தான், காளி வந்தாள். அஞ்சாதே, பூதர்களை கொல்வேன் என்று சூலத்தை விடுத்தாள். வெஞ்சமரில் பல காளிகள் தோன்றி பூதர்களை அழித்தார்கள். கொஞ்சமும் எதிர்பாராத வீரவாகு கணைகளால் சூலத்தை பொடியாக்கினார். காளி மிகவும் கோபப்பட்டால் மற்றொரு சூலத்தை விடுத்தார். ஊழிக்காலத்து விஷமன வந்தது. கணைகளால் வீரவாகு அழித்தார். வாளினால் காளி வெட்ட வந்தால் வீரபாகு மார்பில் அறைந்தார். காளியின் மார்பு கிழிந்தது. மூர்ச்சித்து கீழே விழுந்தாள். ஆழிசூழ் உலகில் வாழ்ந்த வீரவாகுவின் ஆற்றலை வியந்தாள். வாழி வெற்றி உனதே என்று வாழ்த்திச் சென்றாள். இது கண்ட அக்னிமுகன் வீரவாகுவை நானே கொள்வேன், எதுவும் எனக்கு உதவ முன்வர வேண்டாம் என புது தேரில் ஏறி போர் செய்ய புறப்பட்டான். இருவரும் கோரமாக போரிட்டார்கள். வீரவாகு வீரபத்ராஸ்திரத்தை விடுத்தார். செறிவிடும் அக்னிமுகன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். தேவரின் அஸ்திரம் முருகன் அருளால் அக்னிமுகனின் அஸ்திரத்தை எளிதில் விழுங்கியது. அவனது தலைகளை வெட்டியது. அமரர்கள் ஆனந்தமடைந்தார்கள். இவனது 7 தம்பியரை காணாது வீரவாகு வருந்தினார். சிவனது அருள் பெற்ற அவர்கள் 100 யோசனையில் உள்ளனர் என்று உக்கிரன் சொன்னான். வீரவாகு கேட்டு திடுக்கிட்டார். நன்று என்று அவிடம் சென்றார். 7 பிணக்குவியலில் கண்டு அழுது புலம்பினார். திருநீறு அணிந்தவரை கொல்லக்கூடாது என்ற சிவனானையை எப்படி யமன் மறந்தான்? வாடாது ஓர் நாளில் கூற்றுவனே, எனது தம்பியரை தேடாமல் உடனே கொண்டு வா என எழுதி விடுத்தார். பானம் யமலோகம் சென்றது. யமன் எடுத்து படித்தான். சேனையரே, யாராவது இவர்கள் உயிரை கொண்டு வந்தீர்களா? வீணே பொய் சொல்லாதீர் என அஞ்சி கேட்டான். 7 கைலாய மலையில் குங்கும சரீரத்துடன் விளையாடினர். பழுதில்லா 7 உயிரை அவர் உடலில் யமன் தொழுது பணிந்து சேர்ப்பித்தான். 7 உயிருடன் எழுந்தனர். இதையெல்லாம் ஒற்றர்கள் சூரனிடம் சென்று சொன்னார்கள். பதைத்து மகனே மகனே என்று அழுது புலம்பினான். பதுமுகோமலை அழுது அரட்டினாள். வீரமகேந்திரம் முழுவதும் அழுதது. சூரனின் புதல்வர்கள் 3000 தந்தையின் கவலையை அறிந்தனர். தீராத கவலையை விடுங்கள், நாங்கள் 3000 இருக்கிறோம். மாறாக நம் படை இருக்கிறது. அழிந்த படை எவ்வளவு? நம்மிடம் உள்ள படை கடலளவு. கவலையை விடுங்கள், எம்முடைய வீரத்தால் பலத்தால் பகைவரை வென்று வருகிறோம். நம்பி விடை கொடுங்கள் என பணிந்து வேண்டினர். பூதரும் அவுணரும் போரிட்டனர். 1000 விஜயனே எஞ்சினான். மாதவத்தால் பெற்ற சிவவில்லால் 3000 கொல்வேன் என்று ஆதவன் கிரணம் போல பானங்கள் பல பொழிந்தான். 3000 அங்கங்கள் அருந்தன, எனினும் வரத்தால் கூடின. மூவா முருகனை தியானித்தான். முருகன் முன்னால் தோன்றினார். சாவா வரம் உரம் பெற்ற இவரை தனித்தனியாய் கொல்ல உன்னால் முடியாது. ஏக காலத்தில் ஒரே படையால் வெல்ல இவர்கள் இறப்பார்கள். இது கால வைரப்படை, வல்ல இவர்களை கொல்லும் என்று கூறி அளித்தார்.